வணக்கம். இந்த வீடியோவில் ஆவுடையார் கோயிலுடைய வரலாறை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆவுடையார் கோயில், இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, திருப்பெருந்துறை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்ற இந்த பேரு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆவுடையார் கோயில் அப்படின்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியுது. இந்த கோயில் எங்க இருக்கு, இந்த கோயில்ல அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டா, புதுக்கோட்டை அறந்தாங்கிக்கு பக்கத்துல இந்த கோவில் இருக்கு. இந்த ஊருக்கு பேரு ஆவுடையார் கோயில் தான். இந்த கோயிலுடைய பேரு இந்த ஊரோட பேராவும் மாறி போச்சு. அப்படின்னா ஆவுடையார் கோயில்னா இங்க இருக்கக்கூடிய சாமி பேரு ஆவுடையாரா? ஆவுடையார்னா யார் அந்த சாமி அப்படின்னு சொல்லி கேட்டா, வேற யாரும் கிடையாது, சிவபெருமானத்தான் ஆவுடையார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சிவபெருமானுக்கு ஆவுடையார் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சிவபெருமான லிங்க ரூபத்துல தரிசிச்சிருப்போம். இதுல லிங்கம் இல்லாம சிவபெருமானுடைய பீடம் மட்டும், அதாவது அந்த செங்குத்தா நிற்கக்கூடிய லிங்கம் இல்லாம கீழே இருக்கக்கூடிய அந்த பீடம் மட்டும் இருக்குது. அந்த பகுதியை தான் ஆவுடை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ லிங்கத்தை ஆவுடை லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. இதுல லிங்கம் மட்டும் இல்லாம கீழே இருக்கக்கூடிய அந்த பீடம், அந்த லிங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆவுடை மட்டும்தான் இந்த கோயில் இருக்குது. அதனாலதான் ஆவுடையார் கோவில் அப்படின்னு இந்த கோயிலுக்கு பேர் வந்துச்சு. ஏன் மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி முழு லிங்க வடிவத்தில் காட்சி கொடுக்காம வெறும் பீடத்தோட, அதாவது ஆவுடையாராக இங்கே சாமி காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த கோயில்ல சிவபெருமான் மட்டும் கிடையாது, பார்வதி தேவிக்குமே முழுவதுமாக அவளுடைய சிலையானது இங்கே கிடையாது. தேவி இருக்கக்கூடிய பீடம் மட்டும்தான், அவளுடைய பாதங்கள் மட்டும்தான் இங்கே வழிபாட்டுக்கு இருக்கு. அப்படின்னா சிவபெருமானும் முழு வடிவத்தில் இல்ல, பார்வதி தேவியும் முழு வடிவத்தில் இல்ல. அப்படி என்ன இது ஒரு கோயில் அப்படின்னு இன்னமுமே நமக்கு ஆச்சரியம் கூடி போகும். இந்த ரெண்டையும் தாண்டி இந்த கோயில்ல சிவபெருமானே முழு வடிவத்தோட இங்க காட்சி கொடுக்காதனால இந்த கோயில்ல நந்தியம்பெருமானும் கிடையாது. நந்தியே இல்ல அப்படின்னு சொல்லும் போது சண்டிகேஸ்வரரும் கிடையாது. இப்படியாக இந்த கோயில்ல, ஒரு சிவன் கோவில்ல முக்கியமா என்னென்ன சாமிகள் இருப்பாங்களோ அந்த சாமிகள் எல்லாருமே நம்ம கண்ணுக்கு புலப்படாத மாதிரி, நம்ம சிலைகளாக பார்த்து கும்பிட்டது மாதிரி இந்த கோயில் அமைக்கப்படல. கோயில்ல கொடிமரம் கிடையாது, பலிபீடம் கிடையாது, பிரதோஷத்துக்கு வழிபாடு கிடையாது. இப்படி ஏகப்பட்ட ஆச்சரியங்களோட இந்த ஆவுடையார் கோயில் இருக்குது. சரி, ஏன் இப்படி ஒரு கோயில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு இந்த கோயிலோட பேரே நமக்கு பதில் சொல்லும். இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு, இந்த சிவபெருமானுக்கு பேரு ஆத்மநாத சுவாமி அப்படின்னு அவருக்கு பேரு. அதாவது இது கண்ணார கண்டு சாமியை கும்பிடக்கூடிய கோவில் கிடையாது, உணர்ந்து சாமியை உணர்ந்து கும்பிடக்கூடிய கோவில், உணர முக்தி அளிக்கும் தலம் அப்படின்னு பேரு வாங்கின கோயில். இதுதான் இந்த ஆவுடையார் கோயில், இந்த ராமநாத சுவாமி கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு. சரி, அதெல்லாம் சரி. ஆனா மத்த எல்லா சிவன் கோயில்கள்லையும் நம்ம சாமியை பார்த்தே கும்பிட்டுட்டோம். ஒரு பெரிய கோயில், பிரம்மாண்டமான கட்டமைப்பு, இதையெல்லாம் தாண்டி அத்தனை தூண்களையும் அதுல இருக்கக்கூடிய அத்தனை உபதெய்வங்களையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு கருவறை முன்னால போய் நின்னோம்னா நம்ம சாமியை பார்க்க முடியாது. அப்படின்னா சாமி கும்பிட்ட அந்த திருப்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இதுல சிவபெருமான் எப்பவுமே 3 ரூபங்கள்ல காட்சி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். உருவமாகவும், அருவமாகவும், அரு உருவமாகவும், இப்படி 3 ரூபங்கள்ல காட்சி கொடுக்கக்கூடிய இறைவனை உருவத்தோட பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா இந்த கோயிலையும் பார்க்க முடியும். ஆவுடையாருக்கு மேல ஆண்டவனுடைய லிங்க வடிவத்தில் அவர் காட்சி கொடுக்கல அப்படின்னாலும் அங்க இருக்கக்கூடிய சதுர வடிவ அந்த ஆவுடையார் மேல லிங்கம் போல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குவளையை சாத்தி வச்சு சாமிக்கான அந்த அபிஷேகங்கள், ஆராதனைகள் அத்தனையும் நடக்கும். இந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆவுடையார உடல் மாதிரியும் அதுக்கு மேல கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உடல்ல இருக்கக்கூடிய ஆன்மாவாக புரிஞ்சு நம்ம கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மூலவராக கருவறையில் இருக்கக்கூடிய சாமி அருவமாக கண்ணுக்கு புலப்படாதவராகத்தான் காட்சி கொடுப்பாரு. அப்ப இந்த கோயில்ல உருவமா போய் சாமி எங்க கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எங்க உருவமாக மாணிக்க வாசகரை போய் கும்பிடணும்.
மாணிக்க வாசகர் ஒரு நாயன்மார், அவரை போய் கும்பிடுறது சரி. ஆனா சிவபெருமான உருவமா கும்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் மாணிக்க வாசகரை போய் கும்பிட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த கோயில்ல மாணிக்க வாசகர் சிவபெருமானாகவே பார்க்கப்படுறாரு. ஏன் மாணிக்க வாசகருக்கு இந்த ஒரு கோயில்ல இப்படி ஒரு சிறப்பு? சிவபெருமானுக்கான உருவம் இல்லை, சிவபெருமானுக்கு மூலவராக கருவறையில தான் உருவம் இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கான உற்சவர் சிலையாவது இருக்கான்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. இங்க மாணிக்க வாசகர் தான் சிவபெருமானுடைய உருவமாக இருந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. அது ஏன் அப்படி ஒரு சிறப்பு மாணிக்க வாசகருக்கு இந்த கோயில்ல அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். சரி, அப்படியே நம்ம நாயன்மாரை சிவபெருமானுக்கு இணையா வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொன்னா கூட ஏன் திருநாவுக்கரசரை அப்பர் பெருமானை வச்சு கும்பிடக்கூடாதா? இன்னும் எத்தனையோ நாயன்மார்கள் இருக்கும்போது ஏன் குறிப்பா மாணிக்க வாசகரை கும்பிடுறோம், அதுலயும் அவரை சிவபெருமானாகவே நினைச்சு கும்பிடுறோம் அப்படின்னு நமக்கு கேள்வி வரும். இதுக்கான விடைய பின்னால இந்த கோயிலுடைய வரலாறை பார்க்க போறோம், அப்ப தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாம சிவபெருமான் 3 ரூபங்கள்ல காட்சி கொடுப்பார்னு சொன்னோம். அருவமாகவும் உருவமாகவும் அரு உருவமாகவும் காட்சி கொடுப்பாரு. அரு உருவம்னா என்னன்னு சொல்லி கேட்டா மற்ற கோயில்கள்ல எல்லாம் நம்ம பார்த்து கும்பிடக்கூடிய அந்த லிங்க வடிவம் தான், சிவபெருமானுடைய லிங்க வடிவத்தை தான் அரு உருவம்னு மற்ற கோயில்ல சொல்லுவாங்க. இங்கதான் லிங்க காட்சியே இல்லையே, அதனால இந்த கோயில்ல அரு உருவமாக சிவபெருமான் எப்படி காட்சி கொடுக்கிறாருன்னு சொன்னோம்னா, இந்த கோயில்ல இருக்கக்கூடிய தல விருட்சம் குருந்த மரம்னு சொல்றாங்க. அந்த குருந்த மரத்தையும் இவங்க சிவபெருமானுடைய ஒரு அம்சமாக கும்பிடுறதுனால தான் அரு உருவமாக சிவபெருமான் இந்த குருந்த மரமாக காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு நம்பப்படுது. இவ்வளவு சிறப்பான கோயில், ஆச்சரியமான கோயில் எப்படி கட்டப்பட்டுச்சு, இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கறத சீக்கிரமா பார்க்க போகலாம். முதல்ல மாணிக்க வாசகருக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வரலாறு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். மாணிக்க வாசகர் 8வது நூற்றாண்டுல பாண்டி நாட்டுல மதுரையில மேலூருக்கு பக்கத்துல திருவாதவூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். 32 வருஷங்கள் தான் இந்த பூலோகத்துல மனித பிறவி எடுத்து வாழ்ந்தாலும் அவர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கக்கூடிய சைவ சமயத்தை பரப்புறதுக்காக அவர் செஞ்சுட்டு போன தொண்டுகள் அளப்பரிய தொண்டு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கமே இந்த ஆவுடையார் கோயில். அதை கட்டினவரே மாணிக்க வாசகர் தான். எந்த கோயில் இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்துல மதுரையிலிருந்து கிளம்பி வந்து ஏன் மாணிக்க வாசகர் இங்க ஒரு கோயில் கட்டினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கதான் இறைவனுடைய திருக்காட்சி, இறைவனை மாணிக்க வாசகர் புரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. மாணிக்க வாசகர் மதுரையில பிறக்கிறாரு. 16 வயசுலயே ஏகப்பட்ட கலைகளையும் கத்து முடிக்கிறாரு. அதனால அன்னைக்கு பாண்டி நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த அரிமர்த்தன பாண்டிய மன்னன் அப்படிங்கிறவரு தன்னுடைய அமைச்சராக மாணிக்க வாசகர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த திருவாத ஊரார அவருடைய அமைச்சராக மாத்திக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மன்னனுக்கு ஒரு நல்ல அமைச்சராக இருந்து நிறைய ஆலோசனைகளை பூரா மாணிக்க வாசகர் நம்முடைய திருவாத ஊரார் பண்ணி வராரு. அப்படிப்பட்ட நேரத்தில் பாண்டி நாட்டு சேனைக்கு குதிரை படையை நம்ம வலிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னர் ஒரு முக்கியமான வேலையை அமைச்சர்கிட்ட கொடுக்கிறாரு. அது என்னன்னா, சோழ நாட்டு கடற்கரை பக்கத்தில் அராபியர்கள் நிறைய பேர் குதிரை விற்க வரப்போறாங்க அப்படிங்கிற விஷயமானது பாண்டிய மன்னனுக்கு தெரிய வர எங்க இருந்து தன்னுடைய அமைச்சரை அனுப்பி வச்சு குதிரைகளை பூரா வாங்கிட்டு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் முடிவு பண்றாரு. அதுக்காக ஏகப்பட்ட செல்வத்தை பொற்காசுகளை பூரா கொடுத்து தன்னுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகரை இவர் சோழ நாட்டுடைய கடற்கரை பக்கமா அனுப்பி வைக்கிறாரு. அப்படி பாண்டிய நாட்டில இருந்து கிளம்பி சோழ நாட்டு கடற்கரை பக்கமாக மாணிக்க வாசகர் போகும்போது திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆவுடையார் கோயில்னு சொல்றாங்க பாருங்க, அந்த காலத்துல திருப்பெருந்துறை அப்படின்னு தான் அந்த ஊருக்கு பேர் இருந்திருக்கு. திருப்பெருந்துறையில போய் தங்கியிருக்காரு. அப்படி குதிரை வாங்க போற வழியில இவர் தங்கியிருந்த அந்த ஊர்ல அவருக்கு யாரோ ஒரு குருநாதர் வேத மந்திரங்களை எல்லாம் அவருடைய சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயமான காதுல படுது. அதனால தன்னையே மறந்து போய் அந்த குருநாதர் கொடுக்கக்கூடிய அந்த பாடத்தை கேட்கறதுக்காக மாணிக்க வாசகர் போய் உட்கார்ந்துறாரு. உட்கார்ந்து அந்த குருநாதருடைய போதனையிலேயே மூழ்கி போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் தன்னுசார் வந்து கண் விழிச்சு பார்க்கும்போது அங்க எந்த குருநாதரும் இல்ல. அப்பதான் ஆண்டவன் தான் இங்க வந்து குருநாதராக இருந்து தனக்கு இப்படி ஞானோபதேசத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு மாணிக்க வாசகர் புரிஞ்சுக்கிறாரு. அப்படி புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இனிமேல் தன்னுடைய வாழ்க்கை முழுக்கவே ஆண்டவனுக்கு சைவத்துக்கு தொண்டு செய்யறதுக்காகத்தான் அப்படின்னு முடிவு பண்ணி கையில குதிரை வாங்குறதுக்காக பாண்டிய மன்னன் கொடுத்து வச்சிருந்த அந்த பொற்காசுகளை பூராத்தையும் வச்சு எங்க அவர் குருநாதர் கிட்ட எந்த இடத்துல வச்சு உபதேசம் வாங்கிக்கிட்டாரோ அங்கேயே ஒரு கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அந்த குருநாதரானவர் திருப்பெருந்துறையில ஒரு குருந்த மரத்தடியில வச்சு தான் இவருக்கு அந்த ஞானோபதேசத்தை முதல்ல கொடுத்திருக்காரு. அதனாலதான் இந்த
கோயில்ல உருவமாக குருந்த மரத்தை சிவபெருமானாக வச்சு கும்பிடுறாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, இதுதான் அதுக்கான காரணம். இப்படியாக மாணிக்க வாசகர் மன்னன் கொடுத்த அந்த பொற்காசுகளை பூரா வச்சு நம்ம இன்னைக்கு கும்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆவுடையார் கோயிலை கட்டி முடிக்கிறாரு. அப்படி கட்டி முடிச்சது மட்டும் இல்லாம இங்க வரக்கூடிய சிவனடியார்களுக்கெல்லாம் அன்னதானம் போட்டு பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செஞ்சு கொடுத்து இப்படியாக மாணிக்க வாசகர் இங்கேயே செட்டில் ஆயிடுறாரு. இங்க இருந்து கிளம்பி போய் குதிரை வாங்குறதுக்காக நம்ம அமைச்சர் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவர்கிட்ட இருந்து எந்த சேதியும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் விசாரிக்க ஆள்களை அனுப்புறான். அப்படி விசாரிக்க வந்த ஆட்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு போய் பாண்டிய மன்னன் கிட்ட சொல்லிடுறாங்க. பாண்டிய மன்னனுக்கு சரியான கோபம் வந்துருது. ஏன்னா குதிரைகள் வந்து சேரும் அப்படின்னு அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவர் என்னடான்னா கோயில் கட்டி வச்சிருக்காரு, அதுவும் சோழ நாட்டு எல்லைக்குள்ள போய் கோயில் கட்டியிருக்காரு. இதனால பாண்டிய மன்னன் உடனே வந்து தன்னை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓலை அனுப்பி வைக்கிறாரு நம்முடைய மாணிக்க வாசகருக்கு. மாணிக்க வாசகரும் போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம சாமி கிட்ட கேட்கும்போது ஆவணி மூல நட்சத்திரத்துக்கு நான் குதிரையோட வருவேன், நீ முன்ன போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லிடுறாரு. சிவபெருமானுடைய பேச்சை கேட்டுட்டு மாணிக்க வாசகரும் பாண்டிய நாட்டுக்கு திரும்பி போய் குதிரை ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் வரப்போகுது, இன்னும் 1-2 நாட்கள் தான் இருக்கு. இருந்தாலும் குதிரைகள் எந்த திசையில வருது அப்படின்னு கூட யாருக்கும் தெரியல. குதிரைகள் புறப்பட்டுருச்சா, எங்க இருக்கு அப்படின்னு ஆட்களை அனுப்பி மன்னர் தேடி பார்த்தாலும் எங்கேயும் எந்த விஷயமும் தெரியல. அதனால இவர் சொல்றது மாணிக்க வாசகர் சொல்றது பொய் தான் அப்படின்னு முடிவு பண்ணி மன்னன் மாணிக்க வாசகரை கொண்டு போய் சிறையில போட்டுறாரு. இப்படியாக சிறையில் அடைக்கப்பட்டு ஏகப்பட்ட கொடுமைகளை பூரா மாணிக்க வாசகர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவன் சிவபெருமான் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்காரு பாத்தீங்களா, அதனால தன்னுடைய பக்தனை காப்பாத்துறதுக்காக நரிகளை பூரா காட்டுக்குள்ள தெரியக்கூடிய நரிகளை பூரா பரிகளா மாத்துறாரு. பரிகள்னா குதிரை. சோ நரிகளை பூரா பரிகளா மாத்திக்கிட்டு அதுல தன்னுடைய பூதகணங்களை எல்லாமே குதிரை ஓட்டுறவங்க மாதிரி மேலே ஏறி உட்கார வர வச்சு தானுமே ஒரு குதிரை வியாபாரி மாதிரி அந்த குதிரையில ஏறி உட்கார்ந்து வந்து இந்த பாண்டிய நாட்டுக்குள்ள மன்னனுடைய அவையில வந்து அந்த குதிரைகளை பூரா ஒப்படைக்கிறாரு. ஆஹா, சொன்ன மாதிரியே ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரைகள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னனும் சந்தோஷப்பட்டு மாணிக்க வாசகரை ரிலீஸ் பண்றான். இப்போ வந்து சேர்ந்திருக்கக்கூடிய புதுசா சிவபெருமானால இந்த நரிகள் எல்லாம் பரிகளாக மாறி இங்க அரசவைக்குள்ள வந்திருக்கு. அதை பூரா கொண்டு போய் குதிரை லாயத்துல கட்டி போடுறாங்க. அப்படி கட்டி போட்டு வச்சிருக்கும் போது ராத்திரி ஆன உடனேமே ஆண்டவன் பரிகளாக குதிரைகளாக மாத்தி வச்சிருந்தார் பாத்தீங்களா, அதை பூரா மறுபடியும் நரியா மாத்தி விட்டுறாரு. இப்படி ஏற்கனவே குதிரை லாயத்துக்குள்ள நிறைய குதிரைகள் இருக்கு. இப்போ புதுசா போய் சேர்ந்த குதிரை எல்லாம் நரியாயிருச்சுன்னா என்ன செய்யும்? அத்தனை குதிரைகளையும் கடிச்சு வச்சுட்டு இந்த நரிகள் எல்லாம் ஓடி போயிருது. அதனால மன்னனுக்கு இன்னமுமே கோபம் வந்துருது. இந்த மாணிக்க வாசகர் ஏதோ ஒரு மாயக்காரனா இருக்கான், அதனாலதான் குதிரை லாயத்துக்குள்ள இருந்த அத்தனை குதிரையும் நரியா மாறி இப்படி கடிச்சு வச்சுட்டு ஓடி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் மாணிக்க வாசகருக்கு நிறைய தண்டனைகளை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதுல அவர் என்ன தண்டனை கொடுக்கிறார்னா, வைகை ஆத்துல உச்சி வெயில்ல நல்ல மணல்ல போய் மாணிக்க வாசகரை போட்டு அவரை பாடா படுத்த ஆரம்பிக்கிறான். இப்படி மாணிக்க வாசகர் தன்னுடைய பக்தன் கஷ்டப்படுறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணெல்லாம் குளிர்ந்து போகட்டும், வைகை ஆத்துல வெள்ளம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான மழை பொழிய வச்சு ஆண்டவன் சிவபெருமான் வைகை ஆத்திலேயே வெள்ளத்தை கொண்டு வந்துறாரு. இப்படி வெள்ளத்தை கொண்டு வந்ததுனால மாணிக்க வாசகரை துன்புறுத்திக்கிட்டு இருந்த அத்தனை பேருமே அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளத்தை அடைக்கணும், வைகை அணைக்கு கரையை மறுபடியும் சீரமைச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டிய மன்னன் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து இந்த வைகை அணையை அடைக்க வாங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறான். அப்படி இருக்கும்போது தான் நம்ம திருவிளையாடல் புராணத்தில் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயப்பட்ட அந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த கதையானது இந்த நேரத்தில் தான் நடக்குது. வந்தி கிழவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாட்டிக்கு மதுரையில் சொந்த பந்தம்னு யாரும் இல்லை. அதனால பாட்டிக்காக அவ வீட்டில இருந்து ஒருத்தர் போய் மன்னனிட்ட அந்த பணியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நினைக்கும் போது அவளுக்கு உதவி செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தன்னுடைய வடிவத்தை மாத்திக்கிட்டு ஒரு சாதாரண ஆள் போல வந்து அவகிட்ட பிட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஆட்டமா ஆடி பாட்டமா பாடி நல்லா படுத்து தூங்கி போடுறாரு. மன்னனிட்ட அந்த வேலையை செய்யல. அதனால மன்னன் அதை பார்க்கறான். தன்னுடைய ஆட்களை வச்சு வேலை செய்யாம தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அவருடைய முதுகுல ஒரு அடி வைக்கிறான். ஒரு அடி விழுகுது அவருடைய முதுகுல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுடைய முதுகலையும் அதே அடி அதே வழியானது உணரப்படுது. எந்த ஒரு திருவிளையாடல் நடந்து நம்ம அடிச்சது சிவபெருமானத்தான் அப்படின்னு பாண்டிய மன்னன் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பக்தனுக்காக மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் எப்படிப்பட்ட திருவிளையாடலை நடத்தினாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா மாணிக்க வாசகரை மன்னன் விடுதலை பண்றான். அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் பல தலங்களுக்கும் போய்
அங்க இருக்கக்கூடிய ஆண்டவனை பத்தி எல்லாம் பாட்டு பாடி மிகப்பெரிய சைவ தொண்டாட்டினாரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இப்போ இவ்வளவு நேரம் பார்த்த கதையில மாணிக்க வாசகருக்கு ஆண்டவன் காட்சி கொடுத்து அதனால அவர் கட்டின கோவிலே இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயில் அப்படிங்கிறத நம்ம தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆவுடையார் கோயில வச்சுதான் இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி கேட்டா, சைவ திருமுறைகள் அப்படின்னு சொன்னோம்னா மொத்தம் 12 திருமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் தேவாரம், திருவாசகம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை பத்தி பாடப்பட்ட நிறைய நூல்களை பத்தி தெரியும். இதுல நால்வர்னு சொல்லுவாங்க. என்னதான் 63 நாயன்மார்கள் இருந்தாலும் அதுல முக்கியமான நால்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் அப்படின்னு இந்த 4 பேரையும் சமயக்குறவர்கள் தமிழை வளர்த்த, நற்றமிழை வளர்த்த நால்வர் அப்படின்னு சொல்லி இவங்களை பெருமையா சொல்லுவாங்க. அதுல ஒருத்தராக மாணிக்க வாசகர் இருக்கும்போது தேவாரம்னு சொல்லப்படக்கூடிய பாடல்கள் மொத்தம் இருக்கக்கூடிய சைவ திருமுறைகள்ல முதல் 7 திருமுறைகளானது தேவார பாடல்களாகவே இருக்கும். இதை பாடினவங்க அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அவங்க 3 பேரும் பாடியிருப்பாங்க. தேவார பாடல்களுக்கு அடுத்தபடியா 8வது திருமுறையா வரக்கூடியது திருவாசகம்னு சொல்லப்படக்கூடிய மாணிக்க வாசகரால பாடப்பட்ட பாடல்கள். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு திருவாசகமானது பக்தி சுவை சொட்ட சொட்ட எழுதப்பட்ட பாடல்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. சிறைபெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே. அதாவது இப்ப பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே திருப்பெருந்துறை இந்த ஆவுடையார் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பத்தி தான் பாடுறாரு. சிறைபெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே, இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனியுன்னை எண்ணிறக்கேனே அப்படிங்கிறாரு. ஆண்டவனே நீ உடம்புக்குள்ளேயே வந்து குடியிருந்துட்ட, இனிமேல் உன்கிட்ட நான் எண்ணத்தை கேட்டு இறந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் பாடுறாரு. அதனாலதான் மாணிக்க வாசகருடைய உடலுக்குள்ளேயே சிவபெருமான் கலந்துட்டாரு. அப்படிங்கிறதுனால தான் மாணிக்க வாசகரே இங்க சிவபெருமானாகவே கும்பிடப்படுறாரு. 51 பதிகங்கள்ல 658 பாடல்களாக இந்த திருவாசகமானது பாடப்பட்டு சிதம்பரத்திலேயே தங்கி இருந்து ஆண்டவன் சிவபெருமானே நேரா வந்து உட்கார்ந்து இவர் சொல்ல சொல்ல, மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல தானே தன்னை யாருன்னு வெளிக்காட்டிக்காம அத்தனையையும் ஓலையில பிரதி எடுத்து கொடுத்துட்டு திருவாத ஊரார் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையோன் எழுதியது அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு, சிவபெருமானே கையெழுத்து போட்டு இந்த மாணிக்க வாசகர் பாடின அந்த பாடல்கள் அந்த திருவாசகத்தை எல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட பாடல்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த பாடல்கள் எல்லாம் எங்க இருந்து உதயமாகுது அப்படின்னு சொல்லி கேட்டா, திருப்பெருந்துறைன்னு சொல்லப்படக்கூடிய ஆவுடையார் கோயில் தான் அந்த திருவாசகம் உருவாகிறதுக்கே காரணமான இடம். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாகவே சிவபெருமானுடைய கோயில்கள் கிழக்க பார்த்திருக்கும், சில கோயில்கள் மட்டும் மேற்க பார்த்த கோயில்களும் இருக்கு. ஆனா இந்த கோயில் தெற்க பார்த்த மாதிரி இருக்கும். தெற்கு திசையை பார்த்து தட்சிணாமூர்த்தி, குரு தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்திருப்பாரு. அதே மாதிரியே இங்க மாணிக்க வாசகருக்கே குருவாக நம்முடைய சிவபெருமான் ஆவுடையார் கோயில்ல இருக்கக்கூடிய ஆத்மநாத சுவாமி வந்ததுனாலதான் அவரு ஒரு குருவுடைய திசையாக இருக்கக்கூடிய தென் திசையை பார்த்து உட்கார்ந்த மாதிரி இந்த கோயிலானது உருவாக்கப்பட்டிருக்கு. பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் கீழ கடற்கரைக்கு போய் அராபிய குதிரைகளை வாங்கி வர்றதுக்காக கொடுத்து அனுப்பப்பட்ட இந்த கோயிலானது ஆரம்ப காலத்துல மாணிக்க வாசகரால கட்டப்பட்டாலும் அதுக்கு பின்னால நிறைய பேர் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. சோழ மன்னனாக இருக்கக்கூடிய விக்ரமாதித்ய சோழன் நிறைய திருப்பணிகளை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்த நாயக்க மன்னர்கள், மராட்டிய மன்னர்கள், ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள், சிவகங்கை புதுக்கோட்டை சமஸ்தானத்தை ஆண்ட ஜமீன்கள், இப்படி நிறைய பேர் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை பண்ணியிருக்காங்க. 1000 வருஷங்களுக்கும் மேல பழமையான கோயிலா இருக்கக்கூடிய இந்த கோயில் சிற்பக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சில சிற்பங்கள் சிற்ப சாஸ்திரத்துக்குள்ளேயே வராது. அந்த அளவுக்கு அத்தனையும் மீறி சிற்பக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா பேச்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கமே, அப்படிங்க என்ன சிறப்பா இருக்கு இந்த சிற்பங்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கோயில்ல 2 பெரிய தூண்கள் இருக்கு. அந்த 2 பெரிய தூண்கள்ல 1000 சின்ன சின்ன கால்கள், சின்ன சின்ன தூண்கள் இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை தாண்டி கற்சங்கிலி, அந்த கற்சங்கிலியுடைய நுனியில ஒரு பாம்பானது பின்னிக்கிட்டு தலையை மட்டும் காட்டக்கூடிய அழகான
அழகான சிற்பங்கள் இருக்கு. பல நாட்டு குதிரைகளுடைய சிற்பங்கள் இங்க இருக்குது. உடும்புடைய சிற்பம், குரங்குடைய சிற்பம், 2 வீரபத்திரர்களுடைய சிற்பம், நடனக்கலையுடைய பலவிதமான முத்திரைகள், திருவலஞ்சூழி பலகனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நல்லா கல்லாலேயே செய்யப்பட்ட ஜன்னல் இருக்கு. கொடுங்கை தாழ்வாரம்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கோயிலுடைய சிற்பக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா, நல்லா கல்ல தேக்கு மர சட்டம் போல நல்லா செதுக்கி அதுல வளைவுகளை எல்லாம் உருவாக்கி அதுல நட்டு போல்ட்டு இதெல்லாம் வரக்கூடியதெல்லாம் கல்லிலேயே செஞ்சு அது போக இரும்பையும் பயன்படுத்தி ஒரு அருமையான தாழ்வாரத்தை அமைச்சிருப்பாங்க. இந்த கோயில்ல ஆனி மாசத்துலயும் மார்கழி மாசத்துலயும் பெரிய திருவிழா நடக்கும். அதுலயும் குறிப்பா ஆனி மாசத்துல ஜேஜேன்னு இருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டா, மாணிக்க வாசகரை இங்க சிவபெருமானாக நினைச்சு கும்பிடுறாங்க. இந்த கோயில்ல விசேஷம் அப்படின்னு சொல்லி நடந்தா சிவபெருமானுக்கான உற்சவர் சிலை இல்ல. அதனால மாணிக்க வாசகருடைய உற்சவர் சிலை தான். தேரோட்டம்னா தேர்ல ஏறி போவாரு. ஆண்டவன் சிவபெருமான் என்னென்ன வாகனங்கள்ல எல்லாம் மற்ற கோயில்ல காட்சி கொடுக்கிறாரோ அதே மாதிரி எல்லா வாகனங்கள்லையும் இங்க மாணிக்க வாசகர் தான் காட்சி கொடுப்பாரு. ரிஷப வாகனத்துல கூட மாணிக்க வாசகரே எழுந்தருளி வந்து பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட விசேஷமானது மாணிக்க வாசகர் முக்தி அடைஞ்ச ஆனி மாசத்துல தான் சிதம்பரத்துல வச்சு அவர் முக்தி அடைஞ்சிருப்பாரு. ஆனி மாசத்துல வரக்கூடிய மக நட்சத்திரத்துல அவர் ஆண்டவனோட சிதம்பரத்துல ஒளியோடு ஒளியாக அவர் சேர்ந்ததுனால அவருக்கு அவர் எடுத்து கட்டின இந்த திருப்பெருந்துறை இந்த ஆவுடையார் கோயில்ல சிறப்பான வைபவமானது நடத்தி வைக்கப்படும். அதுபோக மார்கழி திருவாதிரையும் இந்த கோயில்ல சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய தேரானது இந்த சுத்து வட்டாரத்துல குறிப்பிட்டு சொல்லும்படியான மிகப்பெரிய தேராக ஆவுடையார் கோயிலுடைய தேர் இருக்கு. இந்த கோயில்ல நமக்கு இன்னொரு விஷயமும் வித்தியாசமா தெரியும். அது என்னன்னா, இந்த கோயில்ல தீபாராதனை தட்டானது கருவறையை விட்டு வெளியே வராது. உள்ளேயே இருந்து ஆத்மநாத சாமிக்கு அவங்க காட்டக்கூடிய அந்த தீபாராதனை நம்ம பார்க்கலாம். ஆண்டவனோடு மாணிக்க வாசகரே ஒளியோடு கலந்துட்டதுனால அதை பக்தர்கள் முன்னால கொண்டு வந்து தொட்டு கும்புறதுக்கு இந்த கோயில்ல கொண்டு வர மாட்டாங்க. கருவறைக்குள்ளேயே அந்த ஒளியையும் சாமியாகவே நினைச்சு உள்ளேயே வச்சுக்கிறாங்க. பெரிய பெரிய சிவன் கோயில்களை நடக்கிற மாதிரி இந்த கோயில்லையும் 6 கால பூஜை நடக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கருவறையில அருவமா இருக்கக்கூடிய சாமிக்கு இவங்க 3 அடி உயரம், 7 அடி நீளம், 6 அடி அகலத்தில் இருக்கக்கூடிய படைக்கல்மாங்க, அதாவது படையல் போடக்கூடிய கல். அந்த கல்லுல இவங்க சாமிக்கு ஆவி பறக்க பறக்க புழுங்கரிசி சாதத்தை வடிச்சு வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாவக்காய், கீரை இதெல்லாம் சாமிக்கு படைக்கப்படும். புழுங்கரிசி சாதம் நிறைய கோயில்கள்ல பச்சரிசி சாதம் தான் சாமிக்கு கொடுப்பாங்க. இந்த கோயில்ல மட்டும் ஏன் சாமி புழுங்கரிசி சாதத்தை அதுவும் பெரிய படையல் அவருக்கு போடுவாங்க. அது மட்டும் இல்லாம பாவக்காய், கீரை எல்லாம் வாங்கிக்கிறாரு. இதெல்லாம் ஏன் சாமிக்கு படைக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு காலகட்டத்தில் ஒரு 300 அந்தணர்களுக்கு வந்து சாமி தெய்வம் இங்கே குருநாதராக வந்து இருந்து அவங்களுக்கு வேதத்துடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருந்தாராம். அப்படிப்பட்ட சமயத்தில் மானிட ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த குருநாதருக்கு இங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள், அந்த அந்தணர் வீட்டில இருந்து வரக்கூடிய சீடர்கள் எல்லாம் அவங்க வீட்டில் என்ன செய்வாங்களோ அந்த மாதிரியான அந்த சாப்பாடு, அந்த கீரை, அந்த பாவக்காய் இதெல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. அதை கூட ஏற்றுக்கிட்டு சாமி அவங்களுக்கு குருநாதராக இருந்து அதுக்கப்புறமா மறைஞ்சு போயிருக்காரு. அதனாலதான் அன்னைக்கு கொடுத்த அந்த நிவேதனத்தையே இன்னைக்கு அவங்க கடைபிடிக்கிறாங்க. அதுபோக தேன்குழல், அதிரசம், வடை, தோசை, அப்பம் இப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்க படைக்கிறாங்க. 3ஆம் கால பூஜைக்கு போனோம்னா இந்த படையலை பார்த்து ஆவி பறக்க பறக்க ஆண்டவனுக்கு அவங்க படையல் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு வர முடியும். இந்த கோயில்ல அம்மனுடைய உருவத்தை பத்தியும் சொல்லணும். இங்க இருக்கக்கூடிய தாயாருடைய பெயர் யோகாம்பாள். அதாவது தக்ஷனுடைய யாகம் நடக்கும். அப்போ சிவபெருமான் போகாத அப்படின்னு சொல்லிட்டு சதிதேவியை தடுப்பாரு. இருந்தாலும் கணவன் சொல்றதை கேட்காம தக்ஷனுடைய, அதாவது தன்னுடைய தகப்பன் நடத்தின அந்த யாகத்துக்கு போய் அங்க சதிதேவி யாகத்தீயிலேயே விழுந்து இறந்து போயிருப்பாங்க. இப்படி தன்னுடைய கணவனுடைய பேச்சை கேட்காம போனதுனால அதுக்கு பிராய்ச்சித்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே யோகம் செய்யக்கூடிய அம்பாளாக, தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளாக காட்சி கொடுக்குறாங்க. அதுலயும் அவங்களும் அருவமாகவே அவங்க காட்சி கொடுக்கும்போது நம்ம அவங்கள கும்பிடும்போது அவங்களுடைய சன்னதிக்கு முன்னால் இருக்கக்கூடிய பலகனி, அதாவது கல்லாலேயே செய்யப்பட்ட ஜன்னல் வழியாகத்தான் அவங்களுடைய பாதங்களை மட்டும் பார்த்து நம்ம சாமி கும்பிட்டு வரணும். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேரு அக்னி தீர்த்தம். இப்போ இந்த கோயிலானது திருவாவடுதுறை ஆதீனத்துடைய மேற்பார்வையின் கீழே இருக்கக்கூடிய கோயிலா இருக்கு. நிறைய பரியாக்கண திருவிளையாடல் நடந்ததுக்கு இந்த கோயில் ஒரு முக்கியமான சாட்சியா இருக்கிறதுனால இங்கே குதிரசாமி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அஸ்வநாதர்னு கூட சொல்லுவாங்க, குதிரசாமின்னு சொல்லிட்டு ஒரு சாமி கும்பிடப்படுறாரு. ஒரு தூணுல குதிரை மேல ஏறி சிவபெருமானே பாண்டிய நாட்டுக்கு போகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அழகான சிற்பமானது செதுக்கப்பட்டிருக்கு. அதுபோக இந்த கோயில்ல நிறைய சிற்பங்கள், குதிரை சிற்பங்களை நம்மளால பார்க்க முடியும். நல்லா கொண்டை போட்டுக்கிட்டு சவுக்க கையில பிடிச்சிக்கிட்டு ஒரு குதிரைக்காரர் மாதிரியாகவே சிவபெருமான்
சிவபெருமான் இந்த ஒரு சிற்பத்தில் நமக்கு காட்சி கொடுப்பாரு. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத் தொழியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேத மானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.